அறிவிப்பு 1. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் செயல்படும் தலைப்புச் செய்தியை மட்டும் பதிவு பண்ணுங்க. 43,131 சத்துணவு மையங்களில் பயன்பெறும் 42,71,000 மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானியத் தொகை ஆண்டொன்றுக்கு 61,61,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்டார். ஆகவே அரசு உயர்த்தி வழங்குகிறது. தமிழ்நாட்டில் செயல்படும் சத்துணவு மையங்களில் 25 பயனாளிகளுக்கு அதிகமாக பயன்பெறும் 25,440 சத்துணவு மையங்களுக்கு 9,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு அடுப்புகள் புதியதாக வழங்கப்படும். திருநங்கைகளுக்கான அரண் என்னும் பெயரில் 2 தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் 64 லட்சம் ரூபாயில் செலவில் அவர்களுக்காக அமைக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 2000 மகளிருக்கு உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் அந்த வணிக ரீதியிலான எந்திரங்கள் வழங்க மானியம் வழங்கப்படும். அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் வகையில் 20 கருத்தரங்குகள் மொத்தம் 1 கோடி ரூபாய் செலவில் கருத்தரங்குகள் நடத்தப்படும். புகழ்பெற்ற தரம் வாய்ந்த பயிற்சி நிறுவனங்கள் மூலம் மாவட்ட சமூக நல அலுவலர் மற்றும் பணியாளர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் வகையில் விழிப்புணர்வு புத்தகங்கள் மற்றும் குறும்படங்கள் தயாரித்து வெளியிடவும் இத்துறை வெளியிடப்படும். வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளை கண்காணிக்கவும், மருத்துவர்களின் பரிந்துரைகளை செயல்படுத்தவும், முன்பருவ கல்வி மற்றும் கற்றல் திறனை வளர்க்கவும் செயலிகளை உருவாக்கி அதனை பயன்படுத்தும் பயிற்சிகளும் துறையின் அத்தனை அலுவலர் மற்றும் பணியாளர்களுக்கு 2 கோடி செலவினத்தில் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் குறித்தான குறை தீர்ப்பு மற்றும் சேவைகளை பொதுமக்கள் பெறுவதற்கு ஏதுவாக 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டணமில்லா தொலைபேசி மற்றும் IVRS தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தப்படும். பச்சிளங்குழந்தைகளை உடல்நலனை காக்கவும், குறிப்பாக தவறான பாலூட்டும் முறைகளால் ஏற்படும் பச்சிளங்குழந்தைகளின் மரணங்கள் பச்சிளங்குழந்தையோட மரணங்கள் முதற்கட்டமாக அந்த மகப்பேறுல நடைபெறுகிறது. 2வது கட்டமாக தவறான பாலூட்டுதலால் நடைபெறுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த வரும் ஆண்டில் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பள்ளியின் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்களையும் முழுமையான மின்னணு அமைப்பாக மாற்றும் விதமாக 9,18,00,000 ரூபாய் மதிப்பில் கணினி மற்றும் அது தொடர்புடைய உபகரணங்கள் வழங்கப்படும். கடலூர் மாவட்ட ஸ்ரீ முஷ்ணம் வட்டாரத்திலும், தருமபுரி மாவட்டத்தில் ஏரியூர் மற்றும் கடத்தூர் வட்டாரங்களிலும் 3 புதிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்கள் 1,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தோற்றுவிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய திட்ட அலுவலகம் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தோற்றுவிக்கப்படும். சென்னை மாவட்ட திட்ட அலுவலகம் வடசென்னை தென் சென்னை என 2 மாவட்ட திட்ட அலுவலகங்களாக 59 லட்சம் மதிப்பீட்டில் பிரிக்கப்படும். ஆரம்பகால பயிற்சி, பராமரிப்பு மற்றும் கல்வி, வளர்ச்சி குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், அதனை கண்காணிக்கும் முறைகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் துறையின் அனைத்து பணியாளர்களுக்கும் 2,02,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் ஏற்படும் இடர்பாடுகளை களையவும், நிறுவன பராமரிப்பிலிருந்து வீடேகும் குழந்தைகளை கண்காணிக்கும் ஒரு மேலாண்மை அலகு ஒன்று இந்த 1.5 கோடி செலவினத்தை உருவாக்கப்படும். பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பள்ளி மாணவர்களிடையே நேர்மையான சூழலை உருவாக்கவும், இளம் பருவத்திடமிருந்து போதை பழக்கத்திலிருந்து அவர்களை மீண்டு வர செய்யவும் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகங்கள் உரிமை முற்றம் செயல்படுத்தப்படும். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் குழந்தைகளின் நலனை பேணி காக்க திறம்பட செயல்பட்ட நிறுவனங்களுக்கு முன்மாதிரியான சேவை விருதுகள் 4 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வரும் ஆண்டிலிருந்து வழங்கப்படும். சென்னை, காஞ்சிபுரம், தருமபுரி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இயங்கும் நீதிமன்றங்களில் குழந்தை நேய சூழல் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் நன்னடத்தை அலுவலர் பணியிடங்கள் 42 லட்சம் ரூபாய் செலவில் தோற்றுவிக்கப்படும். அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் உள்ள குழந்தைகளின் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கையாள்வதற்கு தொகுப்பூதியத்தில் சமூக பணியாளர் உடன் இணைந்த ஆட்டுப்படுத்தினர் 10 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் ஈடுபடுத்தப்படுவர். அதே போல் அந்த கூர்நோக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை பயிற்சி வழங்கப்படும். குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களிலிருந்து வீடேகும் குழந்தைகளை நாம் தொடர்ச்சியாக அவ்வளோதான் சார். மாற்றுத்திறனாளித்துறை சீக்கிரம் முடிஞ்சிடும், 20 நிமிஷம் மொத்தமாக அறிவிப்பு சேர்த்து. மாற்றுத்திறனாளி நலத்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றுத்திறனாளி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளி நலத்துறை மானிய கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த பதில் உரையை பேரவையில் பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் துறையினை தன்வசமே வைத்து இத்துறைக்கு 2021-22 813,62,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆண்டுக்காண்டு அதிகரித்து தற்போது 2025-26 நிதியாண்டில் 1,432,77,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் செயல்படுத்திய புதிய திட்டங்களில் சில திட்டங்களை மட்டும் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள்
தேவைக்கேற்ப வசதிக்கேற்ப உபகரணங்களை தெரிவு செய்யும் முறையை, அதாவது சாய்ஸ் பேஸ்ட் அப்ளையன்சஸை 21-22 முதல் இவ்வரசு அறிமுகம் செய்து செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் உபகரண மாதிரிகளை மாற்றுத்திறனாளிகள் தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பலதரப்பட்ட வசதிகளுடன் கூடிய மாதிரி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுடைய பாராட்டை பெற்ற திட்டமாக இது திகழ்கிறது. அதுபோல் இரு கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் 23-24 ஆண்டிலிருந்து ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இந்த ஆண்டில் 9203 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து சேவைகளையும் ஓரிடத்திலேயே பெற்றிடும் வகையில் புற உலக சிந்தனையற்ற மதியிறக்கமுடையோர் மையம் 25 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்பட்டு இத்திட்டம் கடந்த டிசம்பர் 5 முதல் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டு சென்னை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து வடசென்னைக்கு புதியதாக ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோயிலில் இலவச திருமண திட்டம் நடைபெறப்பட்டுள்ளது. திருமண திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி தேசிய பத்திரமாக வழங்கப்பட்டதை இந்த மாற்றுத்திறனாளி கோரிக்கை ஏற்று அவர்களுக்கு ரொக்கமாக வழங்கப்படுகிறது. அதுபோல் மோட்டார் பொருத்தப்பட்ட இலவச தையல் இயந்திரம் அதனுடைய உச்சவரம்பு வயது உச்சவரம்பு 45லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அறிவுசார் மாற்றுத்திறனாளி பெற்றோர்களுக்கும் இந்த தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வீடற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அறிவுசார் மாற்றுத்திறனாளி பெற்றோர்களுக்கும் வழங்கிட மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி இதுவரை 5961 மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் மாற்றுத்திறனாளிக்கு இதுவரை 1299 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 2496 வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கம், அணுகல் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக ரைட்ஸ் உரிமை திட்டம், அது 70% உலக வங்கி நிதி மற்றும் 30% தமிழ்நாடு அரசினுடைய நிதி பங்கோடு 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாவட்ட, உட்கோட்ட மற்றும் வட்டார அலுவலகங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டுள்ளது. அதிலே கிட்டத்தட்ட 660 எண்ணிக்கையிலான மறுவாழ்வு களப்பணியாளர்களையும் 264 எண்ணிக்கையிலான மறுவாழ்வு சிகிச்சை தொழில்நுட்பாளர்களையும் பணியமர்த்தி உள்ளோம். அதிலும் நம்மளுக்கு மாற்றுத்திறனாளி பணியாளர்களும் அடங்குவர் என்பதையும் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். 12 வாகனங்கள், விழுதுகள் என்ற வாகனங்கள் நடமாட முடியாத இருக்கிற மாற்றுத்திறனாளி நலனுக்காக 5 மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. அதுபோல் இந்த உரிமை திட்டம் மற்றும் திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 251 நபர்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. அறிவுசார் குறைபாடையோர் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான 8 புதிய இல்லங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அறிவுசார் குறைபாடு மற்றும் மூளை முடக்குவாத்தால் பாதிக்கப்பட்ட 1000 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நவீன இயன்முறை உபகரணம் ஸ்டாண்டிங் ஃப்ரேம், இதன் மூலம் அந்த மாற்றுத்திறனாளிகள் எலும்பி நிற்கக்கூடிய ஒரு வசதியுடைய அந்த புதிய திட்டம் 29-24 அன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு 217 பேர் இதுவரைக்கும் பயனடைந்திருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களால் மாற்றுத்திறனாளி நலவாரியத்தின் வழங்கி வந்த அத்துணை சமூக நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்பட்டு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி நலவாரியத்துக்கு கடந்த ஆண்டு மட்டும் 5,29 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் அரசு பணியாளர்களுக்காக டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மூலம் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளி நடைபெற்று வரும் அந்த 4% இடஒதுக்கீடு மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 1536 மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளனர் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளியின் மாதாந்திர உதவித்தொகை அதிகப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதிலும் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி தினமான டிசம்பர் 3ஆம் தேதி அன்று கடுமையான இயலாமை, கடுமையான அறிவுசார் குறைபாடு, தசை சிதைவு போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் 2000ஆகவும் இதன் மூலம் 2,50,987 நபர்கள் பயனடைந்துள்ளனர். அதுபோல் வருவாய்த்துறை மூலம் 5,34,976 பேருக்கு 1000 என்று வாங்கி கொண்டிருந்த இன்று 1500ஆகவும் உயர்த்தி வழங்கியுள்ளார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் புதிதாக ஆட்டிசம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 5081 நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களை சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கும் பொருட்டு மீண்டும் இல்லம் என்னும் திட்டம் தகுதியான அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மூலம் 3/12/24 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கி வருகிறது.
அதுபோல் அந்த வேலைவாய்ப்பு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வில் பங்கேற்க சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக இத்துறையின் மூலம் நடத்தப்படுகிறது. தனியார் வேலைவாய்ப்பு மூலமும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கால் மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் மல்டிமீடியா மற்றும் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப் பயிற்சி ஆண்டுக்கு 280 நபர்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அனைத்து திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும், அதாவது 14,068 இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்பதற்காக இன்று நம்முடைய தளபதியார் அவர்களால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட முன்வடிவு கொண்டுபட்டுள்ளது. இந்த நாள் இந்த சபைக்கு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி அத்துணை பேர்களுக்கும் வரலாற்று சிறப்புடைய நாள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக வாய்ப்பு வழங்கும் சட்டமுடிவை கொண்டு வந்தது மூலம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது, சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற இந்த கொள்கைக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலவாரிய தலைவர் என்ற முறையில் அத்துணை மாற்றுத்திறனாளி சார்பில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது போல் நம்முடைய மாற்றுத்திறனாளியின் சிரிப்பில் கலைஞர் அவர்களை காணும் நம் முதலமைச்சர் அவருடைய சீரிய தலைமையில் இத்துறை மேலும் மாற்றுத்திறனாளி உரிமை மற்றும் நலனுக்காக தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் என கூறி என் உரையை முடிக்கிறேன். மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு மாற்றுத்திறனாளி நலத்திற்கான புதிய அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிடுகிறேன். அறிவிப்பு 1. தசைச்சிதைவு நோய் மற்றும் முதுகு தண்டுவிட பாதிப்பால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலனால் இயங்கும் சக்கர நாற்காலி வழங்கும் திட்டத்தினை பிற வகையினால் கைகால் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்டு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரோ அல்லது நியோ போல்ட் போன்ற உபகரணங்களையோ பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,70,00,000 மதிப்பீட்டில் இத்திட்டம் விரிவுபடுத்தி வழங்கப்படும். தசைச்சிதைவு நோய், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வேறு தலைப்பு தான் படிக்கிறேன். அது சொல்லலைன்னா அது மீனிங் புரியாது. ஒரு லைன் வாசிக்க முடியாது. தலைப்பு செய்தி கொஞ்சம் தலைப்பு தான் படிக்கிறேன். 9 தான், 1 முடிஞ்சிருச்சு. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வகை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இயற்கை உபாதைகளை கழிக்கும் வகையிலான சக்கர நாற்காலி வழங்கும் திட்டம் 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும். மூளை முடக்குவாதம் உள்ளிட்ட இதர குறைபாட்டினால் 2 கால்கள் பாதிக்கப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலன் பொருந்திய சக்கர நாற்காலியாகவும் 3 சக்கர வாகனமாகவும் பயன்படுத்தக்கூடிய இணைக்கும் வசதி கொண்ட மின்கலனால் இயங்கும் உபகரணம் 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,30,00,000 மதிப்பில் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி நலவாரியத்து உறுப்பினர்களின் மகன் மற்றும் மகள் திருமணத்திற்கான உதவித்தொகையை ரூபாய் 2,000 5,000 உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகையை ரூபாய் 17,000 30,000 உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகள் வழங்குவதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக சேவை நிறுவனம் 86 லட்சம் செலவீட்டில் ஈடுபடுத்தப்படும். 10 வருடங்களுக்கு முன்னர் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் பெற்ற பயனாளிகளுக்கு மீண்டும் புதிய மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும். சுய தொழில் மேற்கொள்வதற்காக செயல்படுத்தப்படும் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தை 40% மேல் பாதிப்புக்குட்பட்ட மூளை முடக்குவாதம், தசைச்சிதைவு நோய், புற உலக சிந்தனையற்ற மதிய இறுக்கம் ஆகிய 2000 மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். மாநிலம் முழுதும் சிறப்பு முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உதவி உபகரணங்கள் பெறுவதில் தன்னிறைவு அடையும் திட்டம் 131 கோடி 25 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளித்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சமூக ஆணையர் திருமதி லில்லி ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட குழும இயக்குனர் திருமதி மர்சி ரம்யா ஐஏஎஸ் அவர்களுக்கும், குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையினுடைய ஜானி டாம் வர்கீஸ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாற்றுத்திறனாளி துறையினுடைய அரசு செயலர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குனர் திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் சமூக சீர்திருத்தத்துறை அரசு கூடுதல் செயலாளர் திரு TS ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் துறைகளுடைய ஏனைய அலுவலருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்பு உறுப்பினர் அவர்கள் அரிய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளீர்கள், வெட்டு தீர்மானம் கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல ஆலோசனையை கவனித்திற்கொண்டு மாற்றுத்திறனாளி நலத்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் சமூக சீர்திருத்தத்துறை மென்மேலும் சிறப்பான முறையில் செயல்பட தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் கொடுத்துள்ள அந்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மாற்றுத்திறனாளி நலத்துறை மற்றும் சமூக நலர்
மகளிர் உரிமைத்துறையுடைய மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி.